الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹ் தஆலா புனிதமான ரமலான் மாதத்தை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அல்லாஹ் தஆலா வருடம் தோறும் ரமலான் மாதத்தை நமக்கு வழங்குவதனுடைய நோக்கம், நாம் எல்லாம் பரிசுத்தமானவர்களாக, அவனுடைய அருளை பெற்றவர்களாக, அவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, மனித புனிதர்களாக நாம் மாறி அவனிடத்தில் செல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமான நோக்கமாகும். அல்லாஹு தஆலா புனிதமான இந்த ரமலானின் பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, நரக விடுதலையை அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையில் நரகத்தை நினைத்தால் உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது. அந்த நரகத்தின் விடுதலை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்கிறார்கள். 7 வானங்களை தாண்டுகிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் முகமலர்ச்சியோடு வரவேற்பதற்கு மலக்குமார்கள் காத்து நிற்கிறார்கள். சில நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா நிறுத்தினார் முகமலர்ச்சியோடு வரவேற்பதற்கு. 7 வானங்களில் சந்தித்த 7 நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்களை வரவேற்றார்கள், முகமலர்ச்சியோடு காட்சியளித்தார்கள். வானத்திற்கு சென்ற எல்லா இடங்களிலும் வரவேற்பு. எல்லா மலக்குமார்களும் வரவேற்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய முகமலர்ச்சியோடு காட்சியளித்தார்கள். இதையெல்லாம் முடித்து விட்டு திரும்பி வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நினைவு வருகிறது. என்னை எல்லா இடங்களிலும் எல்லோரும் முகமலர்ச்சியோடு வரவேற்றார்கள், ஆனால் ஜிப்ரீலே ஒரே ஒரு வானவர் நரகத்தில் நின்று கொண்டிருந்தார், நரகத்தின் வாசலில். அவர் மட்டும் என்னை பார்த்து சிரிக்கவே இல்லையே என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் இதுவரை எங்களை பார்த்தும் சிரித்ததில்லை. காரணம், அவர் நரக காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நரக வேதனைகளை அவர் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவரை யாரை பார்த்து இதுவரை சிரித்ததில்லை. எனவே உங்களை பார்த்தும் அவர் சிரிக்கவில்லை என்று கூறியதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நரக வேதனை என்பது மிக கடுமையானது. ஹதீஸில் வருகின்றது, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் மிக மிக சுகமோகமாக வாழ்ந்த ஒரு மனிதர், மிகவும் இன்பமாக வாழ்ந்தவர் அவர்தான். வசதி வாய்ப்புகளோடு சுகமோகங்களோடு உலகம் தோன்றியது முதல் இதுவரை கியாமத் நாள் வரை உச்சகட்டமான சுகமோகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை நரகத்தை சும்மா முக்கி எடுத்துட்டு கேட்டா, நீ எதையாவது இன்பத்தை அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். இன்பமா நான் அனுபவிச்சதில்லை என்று சொல்வான். ஹதீஸில் வருகின்றது, நரகத்தில் கடைசிபட்சமான வேதனை என்னவென்றால், அவருக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு, அந்த செருப்பினுடைய வார் நெருப்பால் இருக்கும், அவ்வளவுதான். இவர்தான் கடைசியான மிக மிக குறைந்த வேதனை. அவர் செருப்பு நெருப்பால் இருக்கும். அவர் அந்த செருப்பை
மூளை அப்படி இருக்கிறார்கள். செம்பு சட்டியில் ஏதாவது ஒன்றை எரித்தால் எப்படி கொதிக்கிறதோ அதே போன்று அந்த நெருப்பாலான செருப்பை அணிந்த மனிதனுடைய மூளை கொதிக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தெரியக்கூடியவர்களே, உலகத்தில் நாம் வாழும் பொழுது பாவங்களை சர்வசாதாரணமாக செய்து விடுகின்றோம். அந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் நரகத்தினுடைய தண்டனையை நினைத்து பார்த்தால் மிக கடுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மேராஜில் எனக்கு சொர்க்கமும் காட்டப்பட்டது, நரகமும் காட்டப்பட்டது. மேராஜிற்கு சென்று விட்ட வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி வர்ணித்ததை விட நரகத்தை பற்றி அதிகமாக பேசினார்கள். நரகத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் அப்படியே கண்கூடாக சொன்னார்கள். என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். நரகத்தில் ஒரு இடத்தில் பார்க்கிறேன், சில நபர்களுக்கு செம்பால் ஆன நகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நகம் ஒவ்வொன்றும் பெருசு பெருசா இருக்கு. அவர்கள் தங்களுடைய முகங்களை அப்படியே தீர்த்துக் கொள்கிறார்கள். அவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? இவர்கள் முகத்தில் உள்ள சதைகளை, நெஞ்சங்களில் உள்ள சதையெல்லாம் பிரித்து எடுக்கிறார்கள். வலி வேதனை தாங்க முடியவில்லை. மீண்டும் இறைச்சி அங்கு வந்து விடுகிறது, மாமிசம் வந்து விடுகிறது. மீண்டும் தீர்த்து எடுக்கிறார்கள். வலி வேதனை இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்களே அவர்களுடைய கரத்தால் தீர்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் நான் உங்களுடைய உம்மத்தில் மக்களின் இறைச்சியை சாப்பிட்டவர்கள். அவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள், மானத்தை வாங்கியவர்கள், ரீபத் பேசியவர்கள், புறம் பேசியவர்கள், மக்களுடைய குறைகளை பேசியவர்கள். எனவே குரான்ல வரதா இல்லையா, புறம் பேசுவது செத்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். செத்த மாமிசத்தை இவர்கள் சாப்பிட்ட காரணத்தினால் இவர்களுடைய மாமிசத்தை இவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்கள். நான் அப்படியே கடந்து சென்றேன். உணவு விரிக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். துண்டு துண்டாக ஆக்கப்பட்ட இறைச்சி துண்டுகள் அந்த உணவு மேஜையின் மீது இருக்கிறது. நல்ல இறைச்சி இருக்கிறது, நல்ல துண்டுகள் இருக்கிறது. அங்கே யாரும் போல நான் பார்க்கிறேன். அதற்கு பக்கத்தில் அதே போட்டு ஒரு உணவு மேஜை, அதிலே கெட்டு போன நாட்கள் எடுக்கக்கூடிய இறைச்சி துண்டுகள் இருக்கிறது. இந்த மேஜைக்கு போக அந்த உணவு மேஜையில் சென்று கெட்டு போன மாமிசத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள். இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. நான் கேட்டேன், ஏன் இவ்வாறு நடக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹலாலான முறையில் சம்பாதித்து சாப்பிடுவதற்கு 1000 வழிகள் இருந்தும் கூட ஹராமை தேடி சென்றவர்கள், ஹராமான வருவாயை சம்பாதித்தவர்கள். எனவே இவர்களுக்கு நல்ல இறைச்சி இருக்க இவர்கள் கெட்டு போன இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். இவர்கள் உலகத்தில் இப்படித்தான் ஹலாலான முறையில் நியாயமான முறையில் சம்பாதிக்கின்ற வாய்ப்புகள் இருந்தும் கூட திருடு, கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல், மோசடி செய்தல் போன்ற ஹராமான வழியில் சம்பாதித்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, அடுத்த நபி இவர்கள் சொல்கிறார்கள், நான் அப்படியே சற்று நகர்ந்து சென்றேன். நரகத்தில் சில மனிதர்களை பார்த்தால் அல்லாஹ் அக்பர், அவருடைய வயிறு மட்டும் வீடை போட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். வயிறு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. எந்த அளவுக்கு ஊதி பெருசாருன்னா உள்ளே இருப்பதெல்லாம் வெளியில் காட்சி தெரிகிறது. பழுவோட நல்லா ஊதிட்டா அந்த கலர் கம்மியாயிரும், உள்ள இருக்கிறது வெளியில் தெரியும். இதே போன்று அவர்களுடைய வயிறு வீடை போன்று பெரிதாக இருக்கிறது. அதனால் அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை. எழுந்து நிற்கலாம் என்றால் அவர்களுடைய வயிறு கனத்த காரணத்தினால் வயிறு அவர்களை கீழே தள்ளுகிறது. வயிற்றுக்குள் பார்த்தால் பாம்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது. வயிற்றுக்குள் பாம்புகள் எரிகிறது. நான் கேட்டேன், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்தில் வட்டியை சாப்பிட்டவர்கள். வட்டியை இவர்கள் சாப்பிட்ட காரணத்தினால், அந்த ஹராம் வயிற்றுக்குள் சென்ற காரணத்தினால் அது பாம்பாக உள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது, வயிறு புடைத்து விட்டது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் அப்படியே சற்று நகர்ந்து சென்றேன். சில மனிதர்களுடைய வாய் ஒட்டகத்தின் வாயை போன்று பெரிதாக, ஒட்டகத்தின் வாய் பார்த்தீங்கன்னா அதனுடைய உதடுகள், நேர் உதடு அதெல்லாம் வயிறை புடைத்திருக்கும், அது போன்று இருக்கிறது. அவர்களை பார்த்தால் நரகத்தினுடைய நெருப்புகளை சாப்பிடுகிறார்கள். நரகத்தினுடைய நெருப்புகள் அவர்களுடைய வாயின் வழியாக சாப்பிடுகிறார்கள். எந்த அளவிற்கு வேகமாக அவர்கள் சாப்பிடுகிறார்களோ அந்த அளவிற்கு அது அவர்களுடைய வயிறை, உடலை பொசுக்கி கொண்டு வேகமாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. வேகமாக சாப்பிடுகிறார்கள். உள்ளே செல்கின்ற அந்த நெருப்பு கங்கு அப்படியே சிந்துவாரத்தின் வழியாக விழுந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்டேன், நரகத்தில் இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்தில் எதையுங்கள் அனாதைகளின் சாப்பாட்டை, அனாதைகளின் சொத்தை அபகரித்து சாப்பிட்டவர்கள். குர்ஆனில் வருகின்றது, அனாதைகளை ஏமாற்றி, ஒன்று குடும்பத்தில் உள்ள அனாதைகள் அல்லது அனாதை இல்லம் நடத்துகிறோம் என்று வசூல் பண்ணி சாப்பிடுறது, எதுவாக இருந்தாலும் சரி, அனாதைகளுக்கு என்று உள்ளதை சாப்பிட்டால் குர்ஆனில் வருகிறது, அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நரகத்தின் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்று வருகிறது அல்லவா. எனவே இவர்கள் நரகத்தில் நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள், அது அவர்களுடைய சிந்துவாரத்தின் வழியாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். நான் அப்படியே சென்று இன்னொரு காட்சியை பார்த்தேன். சில பெண்களின் மார்பகம் அப்படியே ஆட்டு கடையில கால்ல அப்படி கம்பியை குத்தி தோன்றுவாங்க. அது மாதிரி நரகத்தில் சில பெண்களின் மார்பகத்துல கம்பியை குத்தி தலையில தோன்றுவாங்க. ஏன் இவர்கள் இப்படி சித்திரவதை செய்யப்படுகிறார்கள்? அடியிலிருந்து நெருப்பு எரியும் மேல மார்பகத்தை குத்தி தொங்கவிடப்பட்டிருக்கிறார்களே, கத்தி கொண்டிருக்கிறார்கள், வேதனை தாங்க முடியாமல். இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள். மார்பை காண்பித்து, அழகை காண்பித்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட நரக வேதனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நான் அப்படியே சற்று நகர்ந்து சென்றேன். சென்று பார்த்தால் சில நபர்களுடைய விழா எலும்புகளில் உள்ள இறைச்சிகள் அப்படியே துண்டாக ஆக்கப்படுகிறது. அதை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். உலகத்தில் உன்னுடைய சகோதரரின் மாமிசத்தை சாப்பிட்டதை போன்று இந்த மாமிசத்தை சாப்பிடு என்று சொல்லப்படுகிறது. அவர் அதை தீர்த்து சாப்பிடுகிறார். ஏன் இவ்வாறு செய்யப்படுகிறது என்று கேட்டேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கூட வருது, குறை பேசி பிரிந்தவர்கள். யாரை பார்த்தாலும் குறைதான் கண்டப்படுது. அவர்களுடைய நலவுகள் கண்ணுக்கு தெரியவில்லை. குறை பேசி பிரிந்தவர்கள். அதே மேராஜுடைய காட்சியில இதற்கு ஒரு உதாரணமாக கூட எனக்கு காண்பிக்கப்பட்டது என்று ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். நான் பார்த்தேன், ஒரு கட்டை இருக்கிறது. அந்த கட்டை நடு ரோட்ல இருக்கு. அந்த பக்கமா போறவங்க வரவங்க எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் கிழிக்குது. இப்படி ஒரு காட்சி. நான் ஜிப்ரீல் அவர்களிடத்தில் கேட்டேன், இது என்ன காட்சி எனக்கு காட்டப்படுகிறது என்று. சில மனிதர்கள் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. சேர போட்டு உட்கார்ந்து யாரு வரா யாரு போற எல்லாருடைய குறை, இது எல்லாருடைய துணியை கிழிக்கிற மாதிரி எல்லாருடைய குறையில் கணியத்திற்குரியவர்கள். இது நல்ல பழக்கம் இல்லை. நல்ல விஷயங்களை பார்த்தவர்கள். இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது நஜீசத்திங்கிற ஒரு மிருகம், அது ஒரு அழகான வாசனையான பூக்கள் நிறைந்த தோட்டத்துக்குள்ள போனா கூட அது எதைதான் தருமா, அந்த செடிகளுக்கு போட்டிருக்க நஜீஸ் இருக்கு, அதைதான் அது தேடி போவோம் அப்படின்ற மாதிரி இவர்கள் அமர்ந்து கொண்டு வருகின்ற செல்கின்ற எல்லா மனிதர்களையும் குறைகளை மட்டும் பார்த்தவர்கள். எனவே இவர்களுக்கு இந்த தண்டனை நடைபெறுகிறது என்று ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று நான் சற்று நகர்ந்து சென்றேன். அங்கு பார்த்தால் சில மனிதர்களின் தலை அப்படியே சிறிய பாறாங்கள் தான் நசுக்கப்படுகிறது. அந்த பாறாங்கள் சென்று விடுகிறது. சில மலக்குமார்கள் சென்று அதை கொண்டு வந்து மீண்டும் அடிக்கிறார்கள். அடிப்பதற்குள் தலை மீண்டும் சரியாக செய்கிறது.
மீண்டும் நொறுக்கப்படுகிறது, பாறாங்கள் சிதறி விழுகிறது, நொறுங்கிய தலை சரியாக விடுகிறது. இப்படியே தலை நசுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நரகத்தில். இந்த காட்சியை பார்த்து நான் கேட்டேன், ஏதிவர்களுக்கு இந்த தண்டனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தொழுகைக்கு தங்களுடைய தலையை குனிய வைக்காதவர்கள் என்று சொன்னார்கள், தொடாதவர்கள். தங்களுடைய தலை ஆக உயர்ந்த ஒரு அந்தஸ்தெல்லாம் இருந்திருக்காங்க. தலையிலிருந்து நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் மட்டும்தான். அந்த தலையை சஜிதாவில் வைக்காதவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் அப்படியே சற்று கடந்து சென்றேன். அங்கு சென்று பார்த்தால் சில மனிதர்கள் அவர்கள் சிறிய ஆடைகளை உடுத்திருக்கிறார்கள். அவர்களை நான் பார்த்தால் நரகத்தினுடைய முச்செடிகள், இதே போன்று நரகத்தினுடைய புது கற்கள், நரகத்துல நெருப்பு எரியறதுக்கு இந்த உலகத்திலேயே இந்த நிலக்கரியை போன்ற கல் கூட நரகத்தில் இருக்கும். அந்த கற்களை சாப்பிடுகிறார்கள், முச்செடிகளை சாப்பிடு வேகமா சாப்பிடுறாங்க. இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் ஜகாத்தை வழங்காமல் அந்த ஜகாத்தை இவங்களே வச்சு இவங்களே சாப்பிட்டாங்க, ஏழைகளுக்கு கொடுக்காதவர்கள் என்று சொன்னார்கள். நான் அப்படியே கடந்து சென்றேன். நான் பார்த்தேன், அழகான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அழகான இறைச்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு காட்சியிலே அங்கு செல்லாமல் நாட்டமெடுக்கின்ற இறைச்சிகளை சாப்பிடுகிறார்கள் சில மனிதர்கள். இது என்ன என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் என்றால் மனையில் இருக்க ஹராமான வேலையை செய்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் சற்று நகர்ந்து சென்றேன். பார்த்தால் சில நபர்களுடைய நாக்கு வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில நபர்களுடைய நாக்கு அப்படி வெட்டப்படுகிறது. நான் கேட்டேன், ஏன் இவர்களுக்கு இந்த தண்டனை? உதடுகளும் நாக்குகளும் வெட்டப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் உங்களுடைய உம்மத்தில் உங்களுடைய உம்மத்தில் குழப்பமான பேச்சை பேசியவர்கள், நல்ல பேச்சு பேசல, குழப்பமான பேச்சை பேசியவர்கள், குழப்பத்தை விளைவித்தவர்கள். எனவே இவர்களுக்கு இந்த தண்டனை என்று சொல்லப்பட்டது. அதே போன்று நான் கடந்து சென்றேன். அங்கு ஒரு காட்சி, ஒரு பெண்மணி, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெண்மணியை பூனை பராண்டுகிறது நரகத்திலே. பூனை கடிச்சிட்டே இருக்கு. இந்த பெண்மணிக்கு ஏன் இப்படி தண்டனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி யார் தெரியுமா? ஒரு பூனையை வளர்த்தால் அந்த பூனையை கட்டி போட்டார், சாப்பாடும் கொடுக்கல, கட்டியும் போட்டார். அதுவா போய் சாப்பிடவும் முடியல, இந்த பெண்மணி எதுவும் தரல. எனவே அந்த பூனை அப்படி பற்றி இழுத்து விட்டது. அந்த பெண்ணுக்கு இந்த தண்டனை என்று சொன்னார்கள். கிடைக்கக்கூடியவர்களை இப்படியே பல காட்சிகளை பார்த்துவிட்டு அம்மாவின் அவர்கள் மிக கவலையோடு இதையெல்லாம் பரிமாறினார்கள். இதே போன்று ஒரு காட்சியை பார்த்ததாக சொன்னார்கள். நான் பார்த்தேன், ஒரு பாறையில் இருந்து ஒரு காளை மாடு ஒரு சிறிய ஓட்டையில் இருந்து பெறுகிறது வெளியில. அது மீண்டும் செல்ல முயற்சி செய்கிறது, முடியவில்லை. இப்படி ஒரு மாடு வருகிறது, உள்ளே செல்ல நுழைய முயற்சி செய்கிறது, வர முடியவில்லை. இது என்ன காட்சி என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எதற்கு உதாரணம் என்றால், இது உங்களுடைய உம்மத்தில் சில நபர்கள் வார்த்தையை விட்டுவாங்க, வார்த்தையை விட்டு பிறகு அதை வாபஸ் வாங்கலாம் நினைப்பாங்க. சொன்னதுதான் மனசை நோடிச்சதுதான், மனசை காயப்படுத்தியதுதான். எப்படி இந்த காளை மாடு வெளியில் வந்தது, உள்ளே செல்ல முடியவில்லையோ, இதே போன்று சில வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அதனுடைய தீய விளைவை அவர்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும், அதை வாபஸ் வாங்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான் என்று சொன்னார்கள். இதே போன்று ஒரு காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். என்ன, ஒரு மனிதர் நரகத்தில் கட்டைகளை விறகு கட்டைகளை சேமிக்கிறார். சேமித்து கட்டி தூக்குகலாம் என்று பார்க்கிறார், தூக்க முடியவில்லை, விழுந்து விடுகிறார். அப்ப என்ன செய்யணும்? இருக்கிற கட்டையை குறைக்கணும், குறைக்காம இருக்கிற இன்னும் நிறைய கடைசிகள். இது என்ன காட்சி? இருப்பதை தூக்க முடியவில்லை, மீண்டும் அடக்கிக் கொள்கிறாரே என்று நான் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது யாருக்கு உதாரணம் என்றால், இருக்கிற பொறுப்பையே சரியா செய்ய முடியாது, மீண்டும் மீண்டும், அதாவது உறுதியில சொல்லுவாங்க அழகா,
सबसे बड़ी खियानत ये है कि बड़े बनने की शौक में बड़े काम जिम्मा लेना और उसको पूरा ना करो. பெரியாளா அவனோட அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு எல்லா பொறுப்பையும் வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா எதையுமே உருப்படியா செய்ய மாட்டார் இல்லையா? அவர்களுக்கு உதாரணம் நரக காட்சிகள் என்பதாக ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒவ்வொரு வேதனையிலும் சிலாசனம் அவர்கள் கண்டதாக நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் ஏதாவது ஒரு தவறுல நம்ம அகப்பட்டு மழையே நமக்கு தெரியும். அல்ல அந்த மழைகளுக்கு பாவத்தை எல்லாம் பண்ணிப்பாங்க. இந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாம் எல்லாம் சொந்தமாக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா வருடந்தோறும் ரமலானை நமக்கு கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த ரமலானை அடைந்த நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வருந்தி தௌபா செய்வோம். இதுல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா? மூணு விஷயம். வருத்தம் ஏற்பட வேண்டும். யாரெல்லாம் நான் செஞ்சது தப்புன்னு ஒத்து வரணும். யாரெல்லாம் மன்னிச்சிருந்து கதறணும். மூன்றாவது, இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். இனி எந்த அளவுக்கு உறுதி எடுக்கலாம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இனி சந்தர்ப்பம் கிடைத்தாலும் செய்ய மாட்டேன் என்று உறுதி. சந்தர்ப்பம் கிடைச்சா செய்ய மாட்டேன் என்பதற்கு இந்த வாசகத்துக்கு ஒரு கிதாபுல மாலிகுல் ஹதீஸ் என்ற கிதாபுல ஒரு அழகான உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு தற்கொலைக்கெல்லாம் போறது இல்லை. பொதுவா தற்கொலை பண்ணக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, செத்தா போதும் அப்படின்னு நினைச்சு அந்த மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் அதை கொளுத்தி தீப்பெட்டியை கொளுத்தி போடுவாங்க. போடுற வரைக்கும் சாவணும்னு நினைப்பாங்க. அது பற்றி எரியும் போது கத்துவாங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தண்ணியை ஊத்துங்க அப்படிங்குவாங்க. யாராவது என்னை காப்பாத்திட்டா நான் இனிமேல் நெருப்பு பக்கம் போகவே மாட்டேன்னு நினைப்பாங்க. நான் இனி தூக்கு போடுகிறாங்க, கதவை மூடிடுவாங்க, எல்லாத்தையும் மூடிடுவாங்க. அது தொண்டக்கூடிய நெருப்பு நாக்கு வெளியில திருகிக்கிட்டு கண் திருகிக்கிட்டு வெளியில வரும்போது நினைப்பாங்கன்னா அப்படியே அந்த சேரை கட்டி விட்டுருவாங்க. அப்பதான் தூங்க முடியும். அதை நெருக்கும் போது சேரை சேர்ப்பாங்க, நின்றுலாமா இப்படி நெருக்குதே அப்படின்னு. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னை யாராவது அதை குடிச்சு தூக்கிட்டா அந்த சேர் கிடைச்சிச்சுன்னா தூக்கு கையில செஞ்சிருவேன், அவுத்து விட்டுருவேன் என்று நினைப்பார்கள். இதே போன்றுதான் தௌபா செய்யணும். யா அல்லாஹ், என்னை ஒரு தடவை மன்னிச்சிரியா, இந்த ரமலானோட முடிச்சியா, ரமலானுக்கு பிறகு நான் பரிசுத்தமான ஆயிரம், இனி பாவத்தின் பக்கம் போக மாட்டேன், நீ மன்னிச்சிரியா இந்த ரமலான்ல என்று யார் உறுதியாக சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் யஊத இலைஹா இதா கதர அலைஹா, அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கின்ற வாய்ப்பு கிடைத்தாலும் நான் செய்ய மாட்டேன். அதை செய்கின்ற குதிரத் வல்லமை எல்லாம் கிடைச்சிருச்சு, யாரும் பார்க்கல, இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன். யாரெல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று யார் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்களோ, கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விடுகிறதோ, அல்லாஹ் அவர்களை எப்படி ஆக்குகிறான் என்றால், அல்லாஹ் அக்பர் ஹதீஸில் வருது, அத்தாஹீபு கமல்லாதும் பலகும், தௌபா செய்து விட்டவர்கள் பாவமே செய்யாதவர்கள். முடிஞ்சு எல்லாத்தையும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இவ்வளவு அப்பாஸ் சொல்றாங்க, எந்த அளவுக்கு எல்லாம் மன்னிப்பாண்டா, எழுதின வழக்குமார்களுக்கு மறதியை கொடுத்துவாங்க, எழுதின வழக்குமார்கள் மறந்துடுவாங்க. எந்த அளவுக்குன்னா ரெக்கார்ட அழிக்க சொல்லிடுவாங்க. இதுக்கு அழகா சொல்லி சொல்றாங்க, 10ஆம் தேதி ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சார். அடுத்த மாசம் ரமலான், யாரெல்லாம் போன மாசம் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், யாரெல்லாம் இந்த ரமலான்ல நான் தௌபா செய்யா மன்னிச்சிரியா அப்படின்னா, போன மாசம் 10ஆம் தேதி செஞ்ச பாவத்தை அல்லாஹ் ரமலான்ல மன்னிச்சுட்டான். இவர் ரமலான்ல அழுதுட்டாரு, தௌபா செஞ்சுட்டாரு, அல்லாஹ் தஆலா போன மாசம் செய்த பாவத்தை இந்த ரமலானில் மன்னித்து விட்டான்னு என்று சொல்ல மாட்டானா? மாறாக இருக்குமா, போன மாசம் ரெக்கார்ட டிலீட் பண்ணிருங்க. ஏன்னா பாவமே செய்யாதவரை போல, அது அப்படியே இருந்து அது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் திருப்பி போன மாசம் பாவம் பண்ணி அப்புறம் திருப்பி இன்னொரு பதிவே இருக்கக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு இப்ப பார்த்து சொல்றாங்கன்னா, பூமிகள் கூட சாட்சி. இன்னைக்கு கேமரா கொடுத்துறாங்கல்ல, நாம நடந்த இடம், நடந்த வீடு, உள்ள போனது வந்தது எல்லாம் அப்படி தெரியற மாதிரி இந்த பூமியின் சாட்சி. அல்லாஹ் என்ன செய்வான், யாரு தௌபா செய்யறாங்களோ, யார் அல்லாஹ்விட்டு அழுகிறாங்களோ, இனி செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துறாங்களோ, இந்த பூமிக்கும் மறதி கொடுத்து விடுகிறார். வானத்திற்கு மறதி, மலக்குமார்களுக்கு மறதி, எழுதப்பட்ட ரெக்கார்டு ஃபுல்லா டிலீட் பண்ணிட்டு ஒரு பரிசுத்தமான மனிதனாக செல்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு தான் நாம் பெற்ற இந்த ரமலான். எனவே கணித்துக்குரியவர்களே, இன்னும் எஞ்சிய தினங்கள் 3 தினங்கள் இருக்கிறது.
இந்த 3 தினங்கள் மிகப்பெரிய அவகாசம். இன்னொன்று சொல்வதாக இருந்தால் உண்மையில் என்னை உட்பட நான் சொல்கிறேன், 27 நாள் போயிடுச்சு அமல் செஞ்ச மாதிரியே தெரியல. அதை நினைச்சாலே நம்ம அழுகணும். 27 நாட்கள் சென்று விட்டது. ஏதோ ரமலான் இப்ப வந்த மாதிரி தெரியுது. 27 நாள் போயிடுச்சு. இன்னும் 3 நாள் அதோட ஈடு வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈடுக்கு நாளைக்கு பிறகு வெறிச்சூடி இன்ஷா அல்லாஹ் ஈடுக்கு பிறகு துணைக்கு வருவீங்களா? அல்லாஹ் கபூல் செய்வானாக. கணியத்திற்குரியவர்களே, எனவே நாம் இன்று இந்த தினங்களில் அல்லாஹ்விடத்தில் அழுந்து தௌபா செய்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்னொரு திருமணம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, எவ்வளவு இறக்கம் உள்ளது. இன்னல்லாஹ யுஹிப்பு தௌபாபீன். என்கிட்ட யார் தௌபா செய்யறாங்களோ அவங்களதான் நான் பிரியப்படுறேன். பாவிகளை ஒதுக்கி தர்றதில்ல, எல்லாம் மன்னிச்சிருன்னா அல்லாஹ் சொல்றான், மன்னிச்சிரு நீ கேட்டா ஒண்ணுதான் நான் பிரியப்படுறேன்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. ஒருத்தருக்கு 4 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இந்த தந்தையுடைய கவனம் யார் மேல இருக்கும்? யார் ரொம்ப சீக்கிரம் அடிக்கடி கவனம் வந்துருக்கு, அடிக்கடி ஹாஸ்பிட்டல், அந்த பையன் மேலேயே அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் கவனம் இருக்கும். இது மாதிரி அல்லாவுக்கு பலகீனமான முஸ்லிம்கள் கவனம் இருக்குமா? என்ன பாவம் செஞ்சுட்டான், தௌபா செஞ்சுட்டான் அப்படின்னு பாவமே செய்யாத அடியார்களை விட பாவம் செய்து தௌபா செஞ்சவங்க மேல கவனம் இருக்குமா? இன்னொரு உதாரணம், எல்லா உதாரணம் நல்லா கிடைக்கிறோம். இந்த நெசவு தொழில இந்த மிஷின் என்ன செய்யும், துணி அந்த நூல் போயிட்டே இருக்கும். இப்படி ஒரு நூல் போகும், இப்படி ஒரு நூல் போயிட்டே இருக்கும். திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு நூல் அறுக்கணுமா? அறுந்துட்டா உடனே என்ன செய்வாங்க, அந்த மிஷினுடைய சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த அறுபட்ட அந்த நூலை ஜாயின் பண்ணி விடுவாங்களாம். அதை நேக்கா ஜாயின் பண்ணி விட்டுட்டு திருப்பி என்ன செய்வாங்க, மிஷினை ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ண என்ன செய்ய, சரி சரி திருப்பி அப்படி போகும்போது இந்த நெசவாளிக்கு எந்த நூல்ல கவனம் இருக்கும், எந்த நூலை அருந்து மீண்டும் ஒட்டி இருக்கிறதோ அந்த நூல் மேல தனி கவனம். இதே போன்று யார் தௌபா செய்து பாவம் செய்து துண்டித்து தௌபாவின் மூலமாக ரமலானின் மூலமாக அல்லாஹ்வோடு மீண்டும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது தனி கவனம் செலுத்துகிறான், தனி பார்வையை அவர்கள் மீது வைக்கிறான். எனவே பாவம் செஞ்சுட்டோன்னு வருத்தப்படுத்தல, அல்லாஹ்வுக்கு நம்மளதான் ரொம்ப பிடிக்கும். என்ன ஒண்ணே ஒண்ணு அல்ல மன்னிச்சிருந்து கலறிடணும், அது மன்னிச்சிரியாதான் அழுதணும். அல்லாஹ்வுக்கு நம்மளை பிரியப்படக்கூடியவனாக எந்த அளவிற்கு என்றால் ஆச்சரியத்திற்கு மேல ஆச்சரியம் குர்ஆன்ல வருது. சில நபர்கள் அழுக, சில நபர்கள் செய்யற தௌபா எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருந்தா தீமைக்குள்ள நன்மை ஆக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவங்க செஞ்ச பாவம் என்ன ஆயிருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தை யுபத்திலுல்லாஹு செய்யாத்திஹிம், செய்யாதுன்னா பாவங்கள், ஹஸனாத்துன்னா நன்மை. அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்க பிரியப்படுறாங்கன்னா அவர்கள் செய்த பாவத்தை நன்மையாக்குறான். 1 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாரு, 1 மணி நேரம் போய் அதிகமான படத்தை பார்த்தாரு, இனி உட்கார்ந்து அழுதுட்டு யாரா இனிமேல் நான் அந்த பக்கம் போக மாட்டேன், இனிமேல் செல்போன்ல அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அந்த 1 மணி நேரத்தை அப்படியே நன்மையில செலவு செஞ்ச மாதிரி எல்லாம் பார்க்கறான்னா இதை விட கருணையால் யாரும் இருக்க முடியும்? நம்ம செஞ்சது தப்பு, அந்த தவறுல நம்ம நேரத்தை கழிச்சதோம், அந்த தவறை கூட நன்மைகளாக எல்லாம் மாற்ற தயாராக இருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு என்ன தெரியுங்களா, யார் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு தௌபா செஞ்சாங்களோ உலகத்தை விசாலம், உலகத்துல சந்தோஷத்தை போகிறா, செல்வ செழிப்ப போகிறா. இன்னைக்கு சிக்கல்ல மாட்டி முடிக்கிறோம், பிசினஸ் சிக்கல், அது சிக்கல், இது சிக்கல், எல்லாம் சொல்றான். என்ன பாவம் பண்ணிட்டாரு, எல்லா சிக்கலையும் அவன் சொன்னான். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, பரிசுத்தமான மனிதர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. கணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய இறுதியில் இருக்கின்ற நாம் மிக முக்கியமாக 2 அமல்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, கடைசி பத்தியில் உள்ள கடைசி ஒற்றைப்படை இடம். இன்னும் எத்தனைதான் இருக்கு? ஒன்னே ஒன்று, அந்த 29, அது கூட லைலத்துல் கத்ரா இருக்கலாம். எனவே அன்றைய அந்த இரவில் விழித்து இபாதத் செய்வது. அதே போன்று மிக முக்கியமான இன்னொரு இரவு என்னன்னா, பெருநாள் சிலையை பார்த்துட்டு மறுநாள் ஈடு இல்லையா, அந்த இரவு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான இரவு. எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் பெருநாளுடைய ஈடுடைய இரவில் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமகள் கேட்கிறாங்க, எந்த இரவு லைலத்துல் கத்ரான்னு கேட்கிறாங்க. நம்ம அப்படிதான் நினைப்போம், லைலத்துல் கத்ர் இரவா அப்படின்னு. கடைசி இரவுலதான் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான்னு வருது. என்னது லைலத்துல் கத்ரான்னு சாமகள் கேட்கிறாங்க.
கிடையாது. லைலத்துல் கத்ர் எப்படி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அமல ஃபுல்லா முடிச்சுட்டு தானே கூலி கிடைக்கும். ரமலான் ஃபுல்லா அமல் செஞ்சு முடிச்சு திரைய பார்த்தாக்கா எப்ப கூலி கிடைக்கும்? எப்போ நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும்? 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். ரமலான் முடிஞ்சா ரமலான் 30 முடிஞ்சிருச்சு, எப்பதான் கூலி கிடைக்கும்? அந்த முதல் செய்தி அன்றைக்கு இரவு தான் கூலி கிடைக்கும். நம்ம போய் தூங்கிடணும். கூலிய வாங்க தூங்க எப்படி ஆகும்? எனவே அந்த திரைய பார்த்தாச்சு. நாளைக்கு ஈடுனா அன்றைய இரவு இபாதத் இரவு இன்ஷால்லா எழுதி கிடைக்கலாமா? இதே போன்று மிக முக்கியமானது சித்ரா. சித்ரா பிரியா, இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே கூட இருக்காங்க. எழுதிய நம்ம போட்டோம். ஹனஃபி மதுஹபின்படி ஒவ்வொரு நபரும் குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சார்பாக 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய கிரயம் சுமார் 100 ரூபாய். ஹனஃபி மதுஹபின்படி குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும்? 100 ரூபாய் வெளி கொடுக்கணும். வீட்டுல வயசானவருக்காக நோம்பே குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தள்ளாடிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நோம்புக்கும் ஒரு 100 ரூபாய் கணக்கு வச்சு எவ்வளவு கொடுத்துருந்தோம்? அவங்க சார்பா 3000 ரூபாய் ஏழைகளுக்கு வசம் கொடுக்க வேண்டும். இது ஒரு சட்டம். ஷாஃபி மதுஹபின்படி உள்ள சட்டம் என்ன அப்படின்னா, அவரவர்கள் சாப்பிடக்கூடிய அரிசியாக கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 2 கிலோ 200 கிராம் செய்யுங்க. அரிசியாகவே வாங்கி கொடுக்கணும். நாம சாப்பிடுற அரிசியை கொடுக்கணும். இதுதான் சட்டம். இதே போன்று ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் நோன்பு வைக்க முடியாது. ஒரு நாள் நோன்புக்கு 600 கிராம் அரிசி. நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 18 கிலோ அரிசி. எவ்வளவுங்க? ஒரு வீட்டுல யாராவது நோன்பு பிடிக்கல, நீங்க ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்கன்னா 18 கிலோ அரிசி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் நாம் பெற வேண்டிய எல்லா பரக்கத்துகளையும் அடைந்த நல்ல மக்களாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மனிதர்களில் புனிதர்களாக அல்லாஹ் மாறுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.